எனக்கு மாமியாருக்கு எப்பவும் தூக்கம்தான். காலமாக சாப்பிட்டுட்டு தூங்கணும், மத்தியானமும் சாப்பிட்டுட்டு தூங்கணும், சாயங்காலம் காப்பி குடிச்சிட்டு நிறைய நேரம் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, நைட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கணும். நல்ல ராஜ வாழ்க்கை தான் வாழியாங்க. நம்மளும் இருக்கியோமே. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஃபுல்லாக கிச்சன்லேயே டைம் பாஸ் ஆகுது. கிச்சன்லேயே இருந்து வாழ்க்கையே வெறுத்து போனது போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியில் எங்கேயாவது யார்ட்டையாவது கதை பேசிட்டு வருவோம். மாமியார் தூங்கிட்டு தானே இருக்கு. இன்னும் எப்படியும் ஒரு 4 மணிக்கூறாவது கடந்து தூங்கும். அதுக்குள்ளாடி கதை பேசிட்டு வந்துடும். என்ன தூக்கம் தூங்குது. வீட்டுக்குள்ளாடி யாராவது வந்தா கூட தெரியாது, அவ்வளவு தூக்கம். எல்லா ரூமையும் லாக் பண்ணிட்டு போகலாம் வெளியில. ஹலோ சாந்தி, எப்படிம்மா இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்போ சும்மா தான் இருக்கேன். என்னது, நம்ம ஊர்ல 100 நாள் வேலை வருதா? எனக்கு தெரியவே செய்யாது. இங்க உள்ள ஒருத்தியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ போறியா சாந்தி? வேலை ஈஸி தானா? ஓ சரி சரி. அப்போ இன்னைக்கு போய் பேர் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், சும்மா இருக்கிறதுக்கு அங்கே போய் வேலை பார்க்கலாம். 100 200 தருவாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது பார்த்தியா? காலமே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். என்ன 4 முடி கொஞ்ச நேரமாவே யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இருக்கு. சரி சரி சாந்தி, நான் வைக்க என்ன, பிறகு பேசலாம். என்ன கவிதாக்கா காலமே ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமா நெட்டவள்ளி, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாசத்துல இருந்து நம்ம ஊருக்கு 100 நாள் வேலை வருதாம். அப்படியா கவிதாக்கா? யாருமே என்கிட்ட இதுவரை சொல்லவே இல்லை. எனக்கும் தான் நெட்டவள்ளி இப்போ தான் தெரியும். சாந்தி என்கிட்ட சொன்னா அவங்க ஊருக்கு 100 நாள் வேலை வந்தாச்சு போல. அவ எல்லாம் போறானாம். நம்மளும் போகலாம் நெட்டவள்ளி. டெய்லி ஒரு 100 200 ரூபாய் கிடைக்கும் இல்லை? வீட்டில் சும்மா இருந்து வாயை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அங்கே வேலைக்கு போகலாம். ஆமாக்கா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு தான் ஆசை. வீட்டில் எனக்கு மாமியார் சும்மாவே இருக்க விடல. அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை தான் போடியும். அதுக்கு அந்த வேலைக்கு போகலான்னு எனக்கும் தோணுது. எனக்கும் தான் நெட்டவள்ளி. வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு அங்கே போய் இருக்கலாம். வேலையும் ரொம்ப பெருசாக எல்லாம் இருக்காது போல. சும்மா புல் வெட்ட வேண்டியது இருக்கும். அதை சும்மா வாய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளவுதான். அப்போ நம்ம லக்ஷ்மி அக்காலையும் சரஸ் அக்காலையும் கூட கூட்டிகிட்டு போமா? அவங்க இருந்தால் நல்ல நேரம் போகும். சரி நெட்டவள்ளி, அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் பேர் கொடுக்கலாம். என்ன கொஞ்சம் லேட்டாக போனாலும் ஊரில் உள்ள எல்லாருமே பேர் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நம்மகிட்ட சொல்லுவாங்க, அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம போய் பேர் கொடுக்கலாம். என்ன சரி சரி அக்கா. எப்படியும் ஒரு 3 மணிக்குள்ளாடி வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ பிள்ளைங்களும் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, கரெக்டாக இருக்கும். காலமெல்லாம் நேரமே போகல. எனக்கும் தான் அக்கா. எனக்கு மாமியார் இருக்காங்க. எல்லாம் காலமையிலேருந்து நைட்டு வேற ஒரே சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கம் தான். நான் ஃபுல்லாக கிச்சன்லேயே நிற்பேன். வெளியில் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் இல்லை? நெட்டவள்ளி, உனக்கு அந்நியர்காரி இப்போ வருவாளா? அவளை பெட்டி எதுக்கு அக்கா கேட்குதீங்க? டெய்லி நைட் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. அவளுக்கு சமைச்சு போட்டேன், எனக்கு தாங்கல்ல. அவளுக்கு வீட்டில் இருக்க வேண்டியது தானே அக்கா. ஃபுல்லாக எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியது. எனக்கு மாமியார்காரி இருக்கா இல்லை? என்ன ஒரு நாள் கூட எனக்கு வீட்டு விட மாட்டா. ஆனால் மொவளை வா மோளேன்னு சொல்லி சொல்லி கூப்பிடுவா. எப்படியும் ஒன்று வேலைக்கு விடியது கஷ்டம்தான். வேலைக்கு விடலைனாலும் நான் எப்படியாவது கேட்டு வந்துடுவேன் அக்கா. சரி வா நெட்டவள்ளி, நம்ம பேர் கொடுத்துட்டு வந்துடுவோம். லக்ஷ்மி அக்கா. சரஸுக்கு குரல் போல இருக்கு. இந்த நேரம் சரஸ் எதுக்கு வந்தானே தெரியல. லக்ஷ்மி அக்கா, என்ன தூங்கிட்டே இருக்கிறீங்க? ஆமாம், நல்லா தூக்கமாகவே வந்து உடம்பெல்லாம் நல்லா டயர்டாக இருக்குது. இது என்ன கிளைமேட்டுனே தெரியல. காலமே நல்ல குளிராக இருக்குது, மத்தியானத்துக்கு மேலே நல்லா சூடாக இருக்குது. உடம்பெல்லாம் யாரும் அடித்து போட்டது போல் நல்ல வலியாக இருக்குது. ஆமாம் அக்கா, இந்த மாதம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன அக்கா, உங்களுக்கு எதை பற்றி கவலைப்படணும்? 2 பிள்ளை இருக்காங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அவங்களே பண்ணி போடுவாங்க. நீங்கள் நிம்மதியாக இருந்து தூங்கலாம். 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்கன்னு தான் பேர். ஒரு வேலையுமே பண்ணியதில்லை. 2 பேரும் கிச்சன் பக்கமே வாரதில்லை. சரி கிச்சனுக்கு வராண்டாம், வீடையும் தூத்து அவர் ஒரு துணியை மாதிரி துவைக்கலாமா? அதுவும் பண்ணியதில்லை. எல்லா வேலையும் நான் ஒருத்தியாக தான் பண்ண வேண்டியது இருக்குது. வேலை பண்ணணுன்னா ஒரே மடி தான் 2 பேருக்கும். ஆமாம் அக்கா, நம்ம காலத்துல எல்லாம் எப்படி நம்ம வேலை செஞ்சோம்? இப்போ உள்ள பிள்ளைகிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. ஒருத்தி ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஒருத்தி காலேஜ் முடிச்சு வீட்டில் தான் சும்மா இருக்கா. கையில் ஒரு மொபைல் மட்டும் இருக்குது. என்ன பண்ணியா யாது பண்ணியானே தெரியல. என்ன கேட்டாலும் நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணியேன் வேலை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அக்கா மூத்தவா வேற ஒன்றும் படிக்கலையாக்கா? படிக்கையும் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் படித்து முடிச்சதெல்லாம் போதும், இனி வீட்டில் கொஞ்சம் வேலையை படின்னு சொன்னேன். அதுவும் கேட்கல. ஏதாவது ஒரு வேலையை ஓடலாம் தான் இருக்கா. நான் நினச்சேன் உங்களுக்கு வேலையே இருக்காது, 2 பொம்பளை பிள்ளை தானே. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு வேலையுமே பண்ணாது. அக்கா இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் வேலை பண்ண சொன்னால் பாகற்காயை கொடுத்து கடிக்க சொன்னது போல அக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் இனி போகிற இடத்துலையாவது நல்லா வேலை பண்ணால் கொள்ளலாம். நம்ம மானத்தை வாங்காமல் இருக்கணும், அவ்வளவுதான். அக்கா இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் ஃபுல்லாக வேலை பார்க்கணும் தான் இருக்குது. யாருக்கும் வீட்டு வேலை பண்ணியது இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ வேறு சாப்பாடே ஆர்டர் பண்ணலாம், அதுக்கு நிறைய ஆப் எல்லாம் வந்திருக்கு. ஆமாம், நம்ம காலத்துல எல்லாம் இட்லி மாவு தோசை மாவு எல்லாமே ஆட்டுவோம். இப்போ பாக்கெட்லேயே வந்திருக்கு. இட்லி மாவு தோசை மாவு சப்பாத்தி வேறு பாக்கெட்டில் வந்தாச்சு. ஆமாம் அக்கா, உழைப்பு கம்மியாக எல்லாருக்கும் பல நோயும் வருது. என்ன லக்ஷ்மி அக்கா, எங்களுக்கு தெரியாமல் என்ன கதை பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, காலம் போகிற போக்க பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க.
லக்ஷ்மி அக்கா, நானும் நெட்ட வெளியே 100 நாள் வேலைக்கு பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஊர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. வாரீங்களாக்கா? வீட்டில் சும்மா தானே இருப்போம், பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகலாம். 100 நாள் வேலையா? வீட்டில் காலமே எழும்பி எல்லா வேலையும் பண்ணிட்டு நல்லா டயர்டாக இருப்போம். இதில் இந்த வேலையை எப்படி பண்ண முடியும்? லக்ஷ்மி அக்கா, வேலை ஒன்றும் அப்படி பெருசாக கிடையாது. சும்மா 2-3 புல்லை பிடுங்க சொல்லுவாங்க, மண்ணை எங்கேயாவது வாரி தட்ட சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நமக்கு முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்தா கூட ஒன்றும் இல்லை. சாப்பாடு மட்டும் வீட்டில் இருந்து கொண்டு போனா போதும். அப்படியா? செக் பண்ண ஒன்று யாரும் வரமாட்டாங்களா? இல்லை அக்கா, நமக்கு தோணியது போல் 2-3 புல்லை பிடுங்கிட்டு கொஞ்சம் கதையும் பேசிட்டு வீட்டுக்கு வரலாம். சரசக்கா, நீங்கள் எப்படி வாரீங்களா? எனக்கு வர கொஞ்சம் மடியாக தான் இருக்குது. சரசக்காளுக்கு என்ன, வீடு முழுக்க பணமாக தான் இருக்குது. அவங்க வேலைக்கு வந்தால் என்ன, வராமல் போனால் என்ன? பணம் இல்லாத நம்ம தான் வேலையை தேடி போக வேண்டியதாக இருக்குது. சரசக்காளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. கவிதா, வாயை கொஞ்சம் அடக்கு. என்ன நீ பார்த்தியா எனக்கு வீடு முழுக்க பணம் இருக்குது? நானே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லாமல் இருக்கேன், வீடு முழுக்க பணம் வச்சுட்டு இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஊர் முழுக்க உன்னை பற்றி தெரியும். உனக்கு வீடு முழுக்க தான் பணமாக இருக்குது. நிறைய பேருக்கு வட்டிக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கு. அதுலேயே உனக்கு ஒரு மாதம் 40,000 50,000 வரும். உனக்கு வேலைக்கெல்லாம் எதுக்கு போகணும்? ஆமாம், நான் வீடு முழுக்க பணம் வச்சிருக்கனால தான் 100 ரூபாய் 200 ரூபாய் வேலைக்கு போகிறேன். 2 பேரும் சண்டை போடியதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஆமாம் லக்ஷ்மி அக்கா, நம்ம ஜாலியாக பேசலான்னு வந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த சரசக்காலும் கவிதாக்காலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம், வேறு யாரும் சண்டை போடல. லக்ஷ்மி அக்கா, நீங்கள் வாரீங்களா வரலையா? நாங்கள் பேர் கொடுத்தாச்சு, கொஞ்சம் நமக்கு நேரம் போவோம். வீட்டில் ஃபுல்லாக கிச்சன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரலாம். நம்ம ஜாலியாக தான் இருக்கும். ஆமாக்கா லக்ஷ்மி அக்கா, வாங்க அக்கா. சரசக்கா, நீங்களும் வாங்க, நல்லா நேரம் போவோம். 2-3 புல்லை பிடுங்கி போட்டுட்டு ஜாலியாக கதை பேசிட்டு வரலாம். சரி, நான் 2 நாள் வந்து பாக்கி. வேலை ஈஸியாக இருந்தால் வாரேன். என்ன கஷ்டமான வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது. காலு கையெல்லாம் பஞ்சராவி தான் எனக்கு இருக்குது. சரி அக்கா, வேலை கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், பாதி பேரும் வேலை பண்ணாமல் சும்மா தான் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்ம வேலை பார்த்தா போதும். அப்படியா நெட்டவள்ளி? அப்போ நான் வாரேன். என்ன சரசு, அப்போ இன்னைக்கு நம்மளும் போய் பேர் கொடுத்துருவோம். என்ன? சரி அக்கா. நெட்டவள்ளி, ஒன்று உங்கள் வீட்டில் விட்டுட்டாங்களா நெட்டவள்ளி வேலைக்கு? விடலைன்னா என்ன, நான் கண்டிப்பாக வருவேன். என்னால் ஃபுல்லாக கிச்சனில் எல்லாம் நின்று வேலை பார்க்க முடியாது. இன்னே தான் என்ன மாமியார்காரிட்ட போய் சொல்லணும், இப்படி வேலைக்கு பேர் கொடுத்துருக்கேன், அடுத்த வாரத்திலேருந்து வேலைக்கு போவேன்னு. சரி நேரம் ஆகுதுலாம். எனக்கு மாமியார்காரி தூங்கிய நேரமாக பார்த்து நான் பேச வந்தேன். இப்போ எழும்பியிருப்பான், நான் சீக்கிரமாக போகிறேன். எம்மா, அண்ணி எங்க அம்மா போனா? அவளை பற்றி உனக்கு தெரியும் இல்லை, வீடு வீடாக போய் கதை பேச போயிருப்பா. அவளுக்குன்னு ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸே உண்டு. எங்கே போனாலும் சேர்ந்து போகிறதென்ன வாரதென்ன, அங்கே ஒரே அட்டகாசம் தான். எம்மா, எல்லாமே நீங்கள் வச்சு குடிக்க இழக்கம்தான் அம்மா. கல்யாணம் ஆன புதுசுலேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டு பக்கத்தில் எந்த வீட்டுக்குமே போகக்கூடாது, கிச்சன்லேயே இருந்து வேலை பண்ணணும், அது மட்டும்தான் உனக்கு வேலை, அப்படி சொல்லி புரிய வைக்கணும் அம்மா. இனி வயசாக உங்களுக்கு தானே கஷ்டம். நீங்கள் தான் இனி எல்லா வேலையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ணி ஜாலியாக எல்லாம் வீடு வீடாக போய் பேசிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. சாயங்காலம் ஆகியாச்சு, இன்னும் அண்ணியே காணல. அண்ணி இருந்திருந்தா நம்ம 2 பேருக்குமே காப்பி போட்டு தந்திருப்பாங்க, ஏதாவது பண்டம் பண்ணி தந்திருப்பாங்க. எல்லாம் உங்களால தான் அம்மா. அண்ணி பிடிச்சி வீட்டுக்குள்ளாடி பூட்டி வைங்க அம்மா, வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. மக்களே, ராதிகா அண்ணி அப்படியெல்லாம் சொல்லாத மக்களே. எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லி வீடு வீடாக பேசிட்டு தெரியா. ஃபுல்லாக கிச்சன்லேயே இருக்கிறதில்ல மக்களே. என்ன ஒரு வேலையுமே பண்ண விட மாட்டா, எல்லா வேலையும் அவள் தான் பண்ணுவான். எம்மா, எல்லாரும் புதுசில் எப்படி தான் அம்மா இருப்பாங்க, போக போக தான் உங்களுக்கு தெரியும். இனி போக போக என்ன நடக்கும் நான் சொல்லட்டா? இனி காலமே எங்கேயாவது போயிருந்து அண்ணி பேசிட்டே இருப்பா. நீங்கள் தான் எல்லா வேலையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை மக்களே. உனக்கு அண்ணியார் எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி இருக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நல்ல சாமஸ்தியக்காரி தான். கொஞ்சம் வாய் தான் கொஞ்சம் ஓவராக பேசுவான். அப்படியெல்லாம் இல்லை அம்மா, நீங்கள் தான் அண்ணியை ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. இனி என்ன தெரியுமா பண்ணுவா, நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்லுவான். நீங்கள் ஏதாவது அண்ணியை திட்டி இருந்தீங்கன்னா அதையும் போய் சொல்லுவான். இந்த நாத்தனார்காரி வந்தாலே நம்மளை பற்றி என்ன எல்லாம் பேசியா. மாமியார் சும்மா இருந்தாலும் இவா சும்மா இருக்க மாட்டா போல. எம்மா, வயசான காலத்தில் அண்ணி எப்பவுமே உங்க கூட இருக்கணும் அம்மா. உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்து வேற வருது. அண்ணி இருந்தா ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போவா இல்லாமா? மக்களே, இப்போ தலை சுத்தி பரவாயில்ல மக்களே. அதனால தான் அவன் வீடு வீடா கதை பேச போயிருப்பான். போ அம்மா, நீங்க எப்பவுமே அன்னைக்கு சப்போர்ட்டாக தான் பேசுறீங்க. மக்களே, கொஞ்சம் வாயை அடக்கி பேச மக்களே. உனக்கு அண்ணி எப்போ வருவானே தெரியாது. அவன் மட்டும் இதை கேட்டா என்ன ஆகும் அம்மா? என்ன பண்ணிடுவா நம்மள? அத்தை, என்ன மருமவளே எப்போ மருமவளே வந்து? நீங்கள் 2 பேரும் கதை பேச தொடங்குனதுமே நான் வந்தாச்சு. ஐயோ, இவளுக்கு மொழியே சரியில்லை. நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? அத்தை, அடுத்த வாரத்திலிருந்து நான் வேலைக்கு போகிறேன் அத்தை. 100 நாள் வேலைக்கு போகிறேன். என்னது, வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போனால் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் பண்ணுவா? எனக்கு இப்போ உடம்புக்கு முடியல, உனக்கு தெரியும் இல்லை? வேலைக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். கிச்சனில் உள்ள வேலையை மட்டும் நீ ஒழுங்காக பண்ணிட்டா போதும். வேலைக்கு போகிறானா வேலைக்கு? உன்னை வீடு வீடாக கதை பேச விட்டேன் இல்லை, அதே தப்பு தான். அங்கே இருந்து தான் யாராவது சொல்லியிருப்பாங்க, 100 ரூபாய்க்கு வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம வீட்டு நிலைமை உனக்கு தெரியும் இல்லை? நீ தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்தாகணும். அத்தை, காலமே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு போகிறேன் அத்தை. ஃபுல்லாக கிச்சனில் இருக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி.
எம்மா அண்ணியை வேலைக்கு விடுங்க அம்மா. வேலைக்கு போனால் உங்களுக்கு நல்லது தானே. அதுவும் அண்ணி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு போறேன் தானே சொல்லியாங்க. வேலைக்கு போட்டம்மா. என்ன திடீர்னு நாத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது? என்ன இவா மாறி மாறி பேசிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் அவளை திட்டி கிழிச்சிட்டு இப்போ என்ன பேசிட்டு இருக்கா? என்ன மக்களே என்னாச்சு உனக்கு? அம்மா அண்ணி வேலையை போட்டம்மா. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு தானே போறேன்னு சொல்லியா. வேலைக்கு போட்டு அவ காசு சம்பாதிச்சா உங்களுக்கு தருவா இல்லாமா? உங்கள்கிட்ட தந்தா நீங்க அந்த காசை என்கிட்ட தருவீங்க. இதுவும் சூப்பர் ஐடியா தான் இல்ல? கையில காசே எல்லாம் இருக்கிறது. இவன் வேலையை போட்டு இவள்கிட்ட இருந்து நைஸா எல்லா ரூபாயும் வாங்கிட வேண்டியதான். ஆமா அம்மா, அதனாலதான் நான் சொல்லி அண்ணி வேலைக்கு போட்டு. மருமவளே வேலையை போறியா? மருமவளே வேலையை போ. என்ன வீட்டில் இருந்து உனக்கு ஒரு மாதிரி ஆகியிருக்கும். வேலையை போனா ஏதாவது நீ சம்பாதிச்சு போடுவேல்ல, அதை வச்சு வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் வாங்கலாம். என்ன மாமியார் திடீர்னு வேலைக்கு போன்னு சொல்லிட்டாவ? நம்ம வேலையை போய் காசு சம்பாதிச்சு அதை ஆட்டையை போடலான்னு நினைக்குதுன்னு நினைக்கேன். அண்ணி உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். என்ன மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.